Zombie apocalypse. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் ரியா கிரியேஷன். நான் உங்கள் ரியா. நீங்கள் இப்போது ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான ஈமோஜ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்துட்டு உங்களோட ஃபோட்டோ வச்சு எப்படி ஈஸியாக வந்துட்டு அலைட் மோஷனில் எடிட் பண்ணுறது அப்படின்ட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்துட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் பக்கத்தில் உள்ள பெல் ஆப்ஷன்லேயும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோக்குள்ளே போகலாம். தென் இந்த வீடியோ வந்துட்டு எடிட் பண்ணுறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பீட் மார்க் அண்ட் ஷேக் எஃபெக்டோட ப்ரீசெட் லிங்க் வந்துட்டு கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அலைட் மோஷன் ஆப் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்துட்டு ப்ராஜெக்ட் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ இம்போர்ட் பண்ண ப்ரீசெட் இருக்கும். ஸோ இதுலேயே வந்துட்டு நான் பீட் மார்க் அண்ட் ஷேக் எஃபெக்ட் ரெண்டுமே வந்துட்டு ஒரே ப்ரீசெட்டாக கொடுத்துருப்பேன். அந்த ப்ரீசெட் வந்துட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. தென் இந்த வீடியோ வந்துட்டு எடிட் பண்ணுறதுக்கு ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். ஜஸ்ட்டு உங்களோட ஃபோட்டோஸ் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டா போதும். இதிலே பார்த்தீங்க அப்படின்னா நான் ஷேக் எஃபெக்ட் எல்லாமே வந்துட்டு ஆட் பண்ணி வச்சுட்டேன். சாங் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டேன். ஜஸ்ட்டு உங்களோட ஃபோட்டோஸ் மட்டும் ஆட் பண்ணிக்க போகிறோம். க்ரீன் கலரில் வந்துட்டு ஒரு இமேஜ் வந்துட்டு கொடுத்துருப்பேன். அந்த இமேஜ் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஸ்டார் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு ஒரு ஃபோட்டோ வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபோட்டோ வந்துட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா மேலே வந்துட்டு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு கரெக்டாக ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னு ஆட் ஆகிடும். ஸோ இப்போ வந்துட்டு பேக் ஆப்ஷன் வந்துட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா எடிட் ஷேப் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு ஃபஸ்ட்டில் இருக்க எக்ஸோட வேல்யூ வந்துட்டு ஸோ இந்த மாதிரி வந்துட்டு டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்துட்டு டிக்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்துட்டு கரெக்டான சைஸில் வந்துட்டு வந்துடும். ஸோ இப்போ வந்துட்டு அகைன் வந்துட்டு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஈமோஜ் அப்படின்னு கொடுத்துருப்பேன். அதை வந்துட்டு நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். ஸோ அதுக்கு மேலே குரூப் அண்ட் மாஸ்க் அப்படின்ட்டு ஒரு லேயர் கொடுத்துருப்பேன். அந்த லேயரை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு எடிட் குரூப் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோட்டோ வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ அந்த ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணிவிட்டு மீடியாவில் போயிட்டு ஸோ எந்த இமேஜ் வந்துட்டு நீங்கள் பேக்ரவுண்டில் வந்துட்டு ஆட் பண்ணிங்களோ அதே இமேஜ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ரெக்டாங்கிள் ஷேப் இருக்க வரைக்கும் அந்த இமேஜை வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிவிட்டு அந்த ரெக்டாங்கிள் ஷேப் இருக்க வரைக்கும் ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணிவிட்டு அந்த இமேஜை வந்துட்டு லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு கீழே இருக்க மாதிரி கரெக்டாக இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்துட்டு ஸோ இந்த இடத்துல வந்துட்டு கரெக்டாக உங்களோட ஃபிங்கர் வச்சு மூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வந்துட்டு அந்த ஃபோட்டோ வந்துட்டு எந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு அந்த ஸ்க்ரீனில் வந்துட்டு தெரியணுமோ அந்த மாதிரி வந்துட்டு கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்துட்டு கரெக்டாக செட் பண்ணிவிட்டேன். ஸோ இப்போ பேக் வந்தீங்க அப்படின்னா நம்ம கரெக்டாக வந்துட்டு ஃபோட்டோஸ்லாம் வந்துட்டு கரெக்டாக ஆட் பண்ணிட்டோம். சாங் வந்துட்டு வேறு சாங் வேணும் அப்படின்னா இந்த ஆடியோ வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு மேலே டெலிட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிவிட்டு கீழே ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆடியோ அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அங்கே போயிட்டு ஸோ நீங்கள் வந்துட்டு வச்சுருக்க ஆடியோ வந்துட்டு ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட் ஆகிடும். இதே மாதிரி வந்துட்டு நீங்களும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு வீடியோ வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி மேக் பண்ணிட்டோம். ஸோ வீடியோ வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு வீடியோ அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்துட்டு 1080 or 720 வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களோட வீடியோ வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான டுட்டோரியல்ஸ்லாம் நம்ம சேனலில் டெய்லி வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.